வதந்திகளை நம்பாதீர்கள். விவசாயிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உருக்கமான வேண்டுகோள். சிலர் பரப்பும் வதந்திகளை நம்பாதீர்கள். குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்வதற்கான உறுதியை மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக தர தயார். கனிவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் விவசாய சங்கங்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தை படியுங்கள் என கூறி பிரதமர் நரேந்திர மோடி உருக்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதிய வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரி பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் இடைத்தரகர்களால் தூண்டப்பட்டு டெல்லி எல்லைப் பகுதிகளில் இன்று 23வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக சிங்கு, திக்ரே, காஜிப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் டெல்லியில் நுழைய லம்பூர், சோபியாபாத் உள்ளிட்ட மாற்றுப் பாதைகளை பொதுமக்கள் பயன்படுத்தினர். எனினும் மாற்றுப் பாதைகளிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் போராட்டக்காரர்களால் டெல்லி மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் இடைஞ்சல்கள் ஏற்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடுமையான குளிர் நிலவி வருவதால் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருந்த சில விவசாயிகள் போராட்டத்தின் போது இறந்துவிட்டதாக செய்திகள் வந்துள்ளன. ஒரு சீக்கிய சாமியார் ஒருவரும் நேற்று போராட்டத்தின் போது தற்கொலை செய்து கொண்டதாகவும் செய்திகள் வந்துள்ளன. இதை ஊடகங்கள் பெரிதுபடுத்தி வருகின்றன. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நாடு முழுவதும் விவசாயிகளை காரணம் காட்டி எதிர்க்கட்சிகளும் சில தீவிரவாத அமைப்புகளும் மும்பை உட்பட நாடு முழுவதும் கிளர்ச்சியை ஏற்படுத்த முற்பட்டுள்ளதாக மத்திய அரசுக்கு தகவல்கள் சென்றுள்ளன. இந்நிலையில் மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் விவசாய சங்கங்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பினார். அதில் அவர் கூறுகையில், புதிய வேளாண் சட்டங்களால் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிறுத்தப்படும் என்று வதந்திகள் பரப்பப்படுகின்றன. இந்த வதந்திகளை விவசாயிகள் நம்ப வேண்டாம். குறைந்தபட்ச ஆதரவு விலை எப்போதும் போல் தொடரும் என்று எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி அளிக்க மத்திய அரசு தயாராக உள்ளது. சில விவசாய சங்கங்கள் மட்டுமே வதந்திகளையும் தவறான தகவல்களையும் பரப்பி வருகின்றன. ரயில்வே தண்டவாளங்களில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக எல்லையில் நாட்டை காக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் நமது வீரர்களுக்கு உணவுப் பொருட்களை அனுப்ப முடியவில்லை. இவ்வாறு அவர் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக பாஜக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை நடத்தினார். இதில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதனிடையே பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பதிவில் மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் வெளியிட்டுள்ள 8 பக்க அறிக்கையை சுட்டிக்காட்டி பதிவிட்டுள்ளார். அதில் அவர் தனது உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக நரேந்திர சிங் தோமர் விவசாய சகோதர சகோதரிகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார். கனிவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். இது தொடர்புடைய அனைவரும் இதனை நிச்சயம் படிக்க வேண்டும். நாட்டு மக்கள் அனைவருக்கும் இது சென்று அடைய வேண்டும் என்று உருக்கமாக கூறியுள்ளார்.